பரிசுத்த ஆவியானவரின் தெய்வீகம். வேதம் உண்மையிலே பரிசுத்த ஆவியானவர் கடவுள் அப்படின்னு போதிக்கிறதா என்பதை நம்ம பார்க்க போறோம். 4 முக்கிய ஆதார தூண்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்று நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ உண்மையா வேதம் பரிசுத்த ஆவியானவர் கடவுள் அப்படின்னு போதிக்கிறதா, எப்படி விவரிக்கிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். முதலாவது பெயர்களில் பரிமாற்றம். இரண்டாவதாக தேவனுடைய வார்த்தைகளை உரைக்கும் பரிசுத்த ஆவியானவர். மூன்றாவதாக தேவனுடைய தனித்துவமான பண்புகளை கொண்டிருக்கும் பரிசுத்த ஆவியானவர். நான்காவதாக திருத்துவத்தில் சமாண்டஸ்ட். முதலாவது பெயர்களில் பரிமாற்றம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3 எப்படியாக வாசிக்கிறோம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினடன. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருந்ததென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய். இந்த பேதுருவோட சிந்தனை எப்படி இருக்கு பாருங்க. 3வது வசனம் சொல்லுது பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி. 4வது வசனம் தேவனிடத்தில் பொய் சொன்ன. பேதுருவின் வார்த்தைகளில் பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் ஒன்றே. ஆவியானவரிடம் பொய் சொல்வது தேவனிடம் பொய் சொல்வதாகும். இங்க பெயர்களில் ஒரு பரிமாற்றம், ஒரு இன்டர்சேஞ்ச் நடக்குது. பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அப்புறம் தேவன் அப்படின்னு சொல்வதை நம்ம பார்க்க முடியும். இதே மாதிரி 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், விசுவாசிகள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார். கிட்டத்தட்ட 3 வாட்டி தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் கெடுப்பார், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கு. மறுபடியும் விசுவாசிகளை தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கு. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். இந்த இடத்துல என்ன சொல்லிட்டு பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும். அப்போ 1 கொரிந்தியர் 3:16 நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று பவுல் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று சொல்றாரு. விசுவாசிகளின் சரீரம் ஒரே நேரத்தில் தேவனின் ஆலயமாகவும் பரிசுத்த ஆவியின் ஆலயமாகவும் அழைக்கப்படுகிறது. இது அவர்களின் பிரிக்க முடியாத தெய்வீக அடையாளத்தை காட்டுகிறது. இரண்டாவதாக தேவனின் வார்த்தையை உரைக்கும் ஆவியானவர். இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் யாவே தேவன் பேசியதாக குறிப்பிட்டுள்ள வசனங்களை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பரிசுத்த ஆவியானவர் பேசியதாக நேரடியாக மேற்கோள் காட்டுவார்கள். என்ன ஆக போறோம் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையில புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொன்னாரு அப்படின்னு என்ன பண்ண போறாங்க சொல்ல போறாங்க. ஆனா அந்த கோட்ஸ் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் போய் பார்த்தா அது யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, யாவே தேவன் சொல்லியிருப்பா. அப்போ இந்த வசனம்லாம் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நேரடியாக பரிசுத்த ஆவியானவரை தெய்வம் என்று அடையாளப்படுத்துகிறது. ஒரு சில வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 28:25 வாசிக்கிறோம். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காடார கேட்டம் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டம் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது. காடுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல் என்பதை பரிசுத்த ஆவி ஏசியா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லியிருக்கிறார். யார் சொல்றது? இல்லை சொன்னது பரிசுத்த ஆவி ஏசியா தீர்க்கதரிசியை கொண்டு. என்ன சொன்னாரு? அவங்க இருதயம் கொழுத்து இருக்கிறது, காடுகளால் மந்தமாக கேட்கிறாங்க, கண்களை மூடிக்கொண்டார்கள். இருதயம் கொழுத்து இருக்கிறது, காடுகளால் மந்தமாக கேட்கிறாங்க, கண்களை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் ஏசியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னார் அப்படி சொல்றாங்க. ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் போய் வாசிச்சோம் அப்படின்னா, பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காடார கேட்டம் உணராமலும் கண்ணார கண்டம் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தில் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொழுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்களை கண்களை மூடி போடு என்றார். இந்த இடத்துல யார் பேசுறது? ஆண்டவர் யாவே தேவன் பேசுறார். அதே சப்ஜெக்டா இங்கேயும் வருது. இருதயம் கொழுத்ததாக்கிறது, காடுகளால் மந்தமாக கேட்கறது,
கண்கள் மூடி போடும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 10வது அதிகாரத்தில் எப்படியாக சொல்கிறது, இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடு பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், யார் சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல சப்ஜெக்ட் என்ன, கருப்பொருள் என்ன, பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைத்து அவர்களுடைய மனதில் எழுதுவேன். பிரமாணங்களை இருதயத்தில் வைத்து மனதில் எழுதுவார், பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைப்பதில்லை. எரேமியா 31 எப்படியாக வாசிக்கிறோம், 31:31 வாசிக்கிறோம். நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். 33வது வசனம், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 34 கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது, நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாது இருப்பேன். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் யாவை தேவன் சொன்ன வசனங்களை புதிய ஏற்பாட்டு ஆசிரியர்கள் பரிசுத்த ஆவியானவர் உரைத்தராக சொல்லி நேரடியாக மேற்கோள் காட்டுவதை நாம பார்க்க முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீகத்தை உறுதிப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவரும் தெய்வத்தையும் நேரடியாக புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் அடையாளப்படுத்துகிறதை நாம பார்க்க முடியும். இந்த வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பரிசுத்த ஆவியானவரை தேவனோடு அடையாளப்படுத்துகிறார்கள். ஒரு ஓவர்லாப்பிங்க இருக்கு, கோ ஐடென்டிஃபிகேஷன், ஒரு இன்டர்சேஞ்ச் இங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக, தேவன் மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய சில தனித்துவமான குணாதிசயங்களை வேதம் பரிசுத்த ஆவியானவருக்கு உரிதாக்குகிறது. ஆவியானவர் இந்த பண்புகளை கொண்டிருந்தால் அவர் தேவனாகவே இருக்க வேண்டும். எபிரேயர் 9:14, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆவியானவர் என்ன சொல்றது? நித்திய ஆவி. சங்கீதம் 139:7 இப்படியாக சொல்கிறது, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். இந்த இடத்துல உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எங்கும் இருப்பவராக வேதம் காண்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10 இப்படியாக சொல்கிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷருள்ள ஆவியன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான். அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் அறிந்தவராக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. அவர் நித்தியமானவர் என்றும் எங்கும் நிறைந்தவராகவும் எல்லாம் அறிந்தவராகவும் பரிசுத்த ஆவியானவரை வேதம் போதிக்கிறது. இதெல்லாம் தேவனுக்கு உரிய தனித்துவமான பண்புகள், யூனிக் அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட். ஆனால் இது வேத எழுத்தாளர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உரிதாக்குகிறார்கள். இது பரிசுத்த ஆவியானவர் தெய்வம் என்று எந்தவித சந்தேகத்துக்கும் இடமின்றி நிரூபிக்கிறது. சிருஷ்டிகராக ஆவியானவர். சிருஷ்டிப்பு என்பது தேவன் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயல். இதில் ஆவியானவர் முக்கிய பங்கை வகிக்கிறார். சங்கீதம் 104 கர்த்தாவே நம்ம 24 வாசிக்கும் போது படைப்பை குறித்து ஞானமாய் படைத்தீர், பூமி சமுத்திரம் எல்லாம் வாசிக்கிறோம். 30வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். என்ன சொல்றது? உம்முடைய ஆவியை அனுப்பும் போது சிருஷ்டிக்கப்படும். அதே போல யோபு 33:4 இப்படியாக வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. நம்ம ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கும் போது தேவன் என்ன பண்றாரு? ஜீவ சுவாசத்தை அவன் ஆசியில் ஊடினார், ஜீவாத்மா ஆனான் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. அப்போ சிருஷ்டிப்பு என்பது தேவன் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு செயல். இதில் ஆவியானவர் முக்கிய பங்கை வகிக்கிறார். பிரபஞ்ச சிருஷ்டிப்பையும் நாம் பார்க்கிறோம், மனித சிருஷ்டிப்பிலும் ஆவியானவரின் செயலை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. மறுபடியும் இதெல்லாம் தேவனுக்கு மாற்றமே உரிய ஒரு தனித்துவமான பண்புகள். ஆனால் வேதாகம எழுத்தாளர்கள் இதை பரிசுத்த ஆவியானவருக்கு உரிதாக்குகிறார்கள். அதே போல 2 பேதுரு 1:21 இப்படியாக வாசிக்கிறோம், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினால் உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இங்கிலீஷ்ல எப்படி வாசிக்கிறோம்? Men spoke from God as they were carried along by the Holy Spirit. மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவனிடமிருந்து பேசினார்கள். தீர்க்க தரிசனமானது மனிதர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவனிடமிருந்து பேசினார்கள். தீர்க்க தரிசனம் உரைத்தலும் 2 பேரும் பரிசுத்த ஆவியானவரும் தேவனும் இணைந்தே செயல்படுவதை நம்ம பார்க்க முடியும்.
நான்காவதாக சம அந்தஸ்து. புதிய ஏற்பாட்டில் தேவன், கிறிஸ்து மற்றும் பரிசுத்தாவியானவர் ஆகிய மூவரும் சம அந்தஸ்துடன் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளனர். ஆவியானவர் தேவனுக்கு நிகரானவர் இல்லை என்றால் வேதத்தில் இந்த அமைப்பு சாத்தியமில்லை. உதாரணத்துக்கு நம்ம மத்திய 28 இப்படியாக வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா, குமாரன், பரிசுத்தாவிய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சடங்கு ஞானஸ்தானம். அந்த இடத்துல பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். சம அந்தஸ்தை நம்ம பார்க்க முடியும். பிதா, குமாரன், பரிசுத்தாவினர் மூவருக்கும் ஒரு சம அந்தஸ்தை பார்க்க முடியும். ஒரு ஞானஸ்தானம். ஆசீர்வாதம். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரும் கூட இருப்பதாக. இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா சம அந்தஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆசீர்வாதத்தில் கூட 3 பேருக்கும் சம அந்தஸ்து தரப்படுவதை நம்ம பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4-6. 1 கொரிந்தியர் 12:4-6. வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரைகளிலும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இந்த இடத்துலையும் நம்ம பார்க்குறோம் ஆவிக்குரிய வரங்களில் திருத்துவத்தின் செயல்பாடு. ஆவிக்குரிய வரங்களில் கூட மூவருக்கும் சம அந்தஸ்து தரப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ வேத வசனங்கள் பரிசுத்தாவினர் ஒரு சக்தி அல்ல, சர்வ வல்லமை உள்ள தேவனாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. பரிசுத்தாவியனவர் தேவனோடு இணைக்கப்பட்டவர் மட்டுமல்ல, அவரே தேவன். வேதத்தின் ஒட்டுமொத்த சாட்சியம் பரிசுத்தாவியானவரின் தெய்வீகத்தை சந்தேகத்துக்கு இடமின்றி உறுதிப்படுத்துகிறது. ஒரு 4 காரியத்தை பார்த்தோம். பெயர்களில் பரிமாற்றம். பரிசுத்தாவியானவர் தேவன் அப்படின்னு என்ன பண்றோம், ஒரு பரிமாற்றம், ஒரு இன்டர்சேஞ்ச், கோ ஐடென்டிஃபைரை நம்ம பார்க்க முடியும். 2வதாக யாவே தேவன் உரைத்த வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர்கள் பரிசுத்தாவியானவர் சொன்னதாக சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். தேவனோடு மறுபடியும் அடையாளப்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். 3வதாக தேவனுடைய தனித்துவமான பண்புகளை பரிசுத்தாவியானவர் கொண்டிருப்பதாக போதிக்கிறது. கடைசியாக திருத்துவத்தில் சம பங்கை பரிசுத்தாவியானவர் வகிக்கிறார் என்பதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பரிசுத்தாவியானவர் ஒரு சக்தி அல்ல, அவர் தேவனோடு இணைக்கப்பட்டவர் மட்டுமல்ல, அவரே தேவன் என்று உறுதிப்படுத்துகிறது.